இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு வர்ற பாதையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணியும் இந்த காணிக்கு இருக்கிற இடைக்கால வீடும் தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த காணியும் வீடும். தெல்லிப்பளை பகுதியில் எந்த இடத்துல அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், தெல்லிப்பளை துக்கியம்மன் கோவிலிருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது. கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி 2வது காணியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு அமைஞ்ச காணி கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து 2வது காணியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. காணி முழுவதுமே வீட்டை சூழவுள்ள பகுதியில் காணி முழுவதுமே பயன் தரும் மரங்கள், நீண்டகால குறுகிய கால பயன் தரும் மரங்கள் நடப்பட்டிருக்குது. தென்னை மரம், மாமரம், அதே போல் வாழை மரம் அப்படி என்று சொல்லி நீண்டகால பயன் தரும் மரங்கள் நடப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய வெட்டு கிணறு, அதாவது இந்த வீட்டுக்குரிய கிணறு, வெட்டு கிணறு இந்த காணிகை இருக்குது. அதனுடைய தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 4.25 பரப்பு காணியையும் இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் 4 பக்கமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3 பக்கம் பகுதியளவான வேலியும் ஒரு பக்கம் மதிலும் கட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த காணிக்கு இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்குது. சிறிய திருத்த வேலைகள் செய்து மீளவும் பயன்படுத்தக்கூடிய வீடாகத்தான் இருக்குது. இப்போ இந்த வீட்டில் ஆட்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடு 3.5 கோல் கிச்சனோட இருக்கிற ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது. இந்த 4.25 பரப்பு காணியும் இந்த காணிக்கு இருக்கிற இடைக்கால வீடும் தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அகலமான பாதை, ஒரு டிப்பர் லொரி வரக்கூடிய அகலமான பாதையாகத்தான் இருக்குது. இந்த பாதையின் முகப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தார் வீதியாகத்தான் இருக்குது. பிரதான வீதியின் கிளை வீதி தார் வீதியாகத்தான் இருக்குது. இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் தெல்லிப்பளை கேகேஎஸ் வீதியிலிருந்து 2வது காணியாக இருக்கிற இந்த காணி 4.25 பரப்பு காணியையும் இந்த வீட்டையும் நீங்கள் வாங்க விரும்பினா விலை விவரம் உட்பட யாரை தொடர்பு கொண்டா வாங்கலாம் என்ற விவரத்தை இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால், யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இருக்கிற இந்த வீட்டையும் காணியையும் நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையேண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் என்று சொன்னால், நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல பைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த தளத்தினூடாக நீங்கள் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. நீங்களோ எல்லா துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ அனைத்து விடயங்களையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடு பற்றிய முழுமையான தோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.